என் தங்கமே, சட்டென இந்த கருப்பன் என்னுடைய நெற்றிப் பொட்டை தொட்ட என் குழந்தையே, காரணத்தோடுதான் இன்று இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கின்றது. என்னுடைய நெற்றிப் பொட்டை தொட்ட என் குழந்தைக்கு மிக பெரிய சந்தோஷம் காத்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கருப்பன் செய்கின்ற விஷயம், இந்த கருப்பன் உன் வாழ்க்கைக்குள் வந்த பிறகு நடந்திருக்கின்ற மாற்றம், இவை எல்லாவற்றையும் நீ என்னவென்று இன்று என் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா? உன்னோடு நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற எந்த ஒரு பிரச்சனைகளையும் கண்டு என் பிள்ளை நீ பதற்றமடையக்கூடாது. அப்பன் உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக எடுத்து சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன். ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னுடைய வாழ்க்கையை நான் சரியாகத்தான் வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இன்று நான் உன் முன்னால் நின்று செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக உணர வேண்டிய நேரம் அல்லவா? என் குழந்தையே, இன்றோடு இந்த வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து உனக்கான நல்லது நடக்க வேண்டிய கால நேரம் உனக்கு கைகூடி வந்து விட்டது. என் குழந்தையே, வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு விதமான மனப்பதற்றத்தோடு தான் நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது. வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரு விதமான கஷ்டத்தோடு தான் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று முழுமையாக உணர முடியாமல் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே நமக்கு மிகுந்த வேதனையை தந்து கொண்டுதான் இருக்கின்றது. இனி எதற்காகவும் நீ கலங்கிவிட வேண்டிய அவசியமே கிடையாது. எதற்காகவும் என் குழந்தை நீ மனம் வருத்தப்பட்டு நிற்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. நல்ல நேரம் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டதல்லவா? நல்ல வாழ்க்கையும் உனக்கு கிடைத்து விட்டதல்லவா என்று இணைத்து நீ சந்தோஷப்படுவதற்கு கூட உனக்கு நேரம் இல்லாமல் நீ தவிப்பதை நான் கண்டு கொண்டுதான் இருக்கிறேன். என் குழந்தையே, அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை ஒருபோதும் நீ தாழ்த்தி கொள்ளாதே. இந்த உலகத்தில் மிகச்சிறந்தது உனக்கு நீதான் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் குழந்தையே, என்னவாகுமோ ஏதுவாகுமோ என்றெல்லாம் எண்ணி நாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் கலங்கிக் கொண்டிருந்த நேரத்தை தான் இந்த எதிரிகள், இந்த துரோகிகள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். நாம் பதற்றமடைவதும் பயப்படுவதும் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கூட நம்மிடத்திலிருந்து பறித்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு நாம் கொடுக்க வேண்டிய சந்தோஷமான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சி கொண்டு உன்னை வழிநடத்த காத்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உண்மையில் இந்த உலகத்தில் சந்தோஷமான விஷயம் என்றால் அது என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் மிகவும் சந்தோஷமான விஷயம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அது கஷ்டப்படுகின்ற ஒருவனுக்கு, பசியில் வாடுகின்ற ஒருவனுக்கு அவனிடத்தில் என்ன இல்லையோ அதை கொடுத்து அவனை நீ சந்தோஷப்படுத்தும் பொழுது அவனிடத்திலிருந்து கிடைக்கின்ற அந்த ஒரு துளி புன்னகையை விட மிகச் சிறந்த விஷயம் இந்த உலகத்தில் வேறெதுவும் கிடையாது. அதுபோல ஒரு சந்தோஷத்தை நீ ஒரு முறை அனுபவித்து பார். இந்த வாழ்க்கையில் வேறு எதை பற்றியுமே நீ பெரிதாக கண்டுகொள்ள மாட்டாய். என் குழந்தையே, இந்த வாழ்க்கை அப்படி ஒரு அனுபவத்தை யாருக்கும் அவ்வளவு எளிதில் கொடுத்து விடுவதில்லை. யாருக்கும் அவ்வளவு சுலபமாக அதை தந்து விடுவதில்லை. யாருக்கு அது கிடைக்கின்றதோ அவர்கள் மிக பெரிய பாக்கியசாலிகள் என்பதனை மறந்து விடாதே. ஏனென்றால் இங்கு நிறைய பேர் உதவிகள் செய்கிறார்கள். ஆனால் உண்மையில் ஒன்று, அந்த உதவிகள் தேவைப்படாதவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இன்னொன்று, அந்த உதவியினுடைய அருமை என்னவென்று தெரியாதவர்களாக இருப்பார்கள். ஆனால் உண்மையில் அந்த உதவிக்காக ஏங்குகின்றவர்களுக்கு அந்த உதவி ஒருபோதும் கிடைத்து விடுவதில்லை. என் குழந்தையே, இது போன்ற நிலைகளில் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் சரியானபடி
சரியான நிலையில் உன்னுடைய மனதை செலுத்தி எப்பொழுதுமே உன் வெற்றியை நீ பெற வேண்டும். விரைந்து வந்தேன் என்பதில் அல்ல பெருமை, வீழ்ந்தாலும் எழுந்து வந்தேன் என்பதில்தான் உன் பெருமை இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் கொடுத்த பொழுதும் அதிலிருந்தெல்லாம் நீ மீண்டு வருகின்ற நிலை உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக சந்தோஷமாக கிடைத்திருக்கிறது என்றால், என் குழந்தை, நீ எதையும் நினைத்து கலங்காமல், எதையும் யோசித்து வருந்தாமல், சர்வ நிச்சயமாக உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்று என்றும் என்றென்றும் பெருமகிழ்ச்சியோடு வாழ நீ கற்றுக்கொண்டால் அது போதும். என் தங்கமே, இது நாள் வரையிலும் நாம் பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களும் போதும். இது நாள் வரையிலும் நாம் பட்ட ஒவ்வொரு வேதனைகளும் போதும். இனி இந்த கருப்பன் என்னுடைய ஆசிகளோடு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ நிச்சயமாகவும் நிறைவாகவும் பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நீ கலங்காதே. உனக்காக எந்த நிலையிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. என் பிள்ளையே, கருப்பனுக்கு எப்பொழுதுமே தன் பிள்ளைகளின் மீது அதிகப்படியான அன்பை கொடுத்துதான் பழக்கம். அதே நேரத்தில் நான் ஒரு பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை மிக விரைவாகவே தான் நினைத்த வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். நான் நினைத்த சாதனைகளை, தான் ஆசைப்பட்ட விஷயங்களை இந்த வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். என் குழந்தையே, இடியுடன் கூடிய மழையில் மின்னல் தோன்றுவது போலத்தான் சிலரது வாழ்க்கையும் சில நேரம் திடீரென மின்னிவிட்டு எப்படி என்று அதை நாம் கண் திறந்து பார்ப்பதற்குள்ளாக முடிந்துவிடும். அந்த மகிழ்ச்சி ஒரு நொடி கூட நிலைக்காமல் சென்றுவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த நொடி உனக்கு நிரந்தரமானதாக இருக்கும் பொழுது அதனை எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தை நீ விட்டு விடாதே. உனதாக்கிக் கொள்ள நீ எப்பொழுதும் முயற்சிகளை செய்து கொண்டே இரு. நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு எந்த நிலையிலும் மனதிற்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். சந்தோஷம் என்பது உனக்கு எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த சந்தோஷம் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு உறுதியானதாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதுவுமே பாதியில் உன்னை விட்டு செல்லக்கூடாது. எந்த விஷயமாக இருந்தாலும் அது கடைசி வரையிலும் உனக்கே உனக்கானதாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன் என்பதனை நீ மறக்காதே. இந்த நிலை கடந்து இந்த சூழ்நிலைகள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகுதியான மாற்றத்தை உனக்கு கொடுக்க போகின்ற கால நேரம். இனி எதற்கும் கலங்காமல், எதற்கும் நீ வருந்தாமல், கருப்பன் என் கைபிடித்து நீ முன்னேறி வந்து கொண்டே இரு. நிச்சயமாக அப்பன் உன்னை நல்வழிப்படுத்துவேன். உண்மையாக இருக்கும் ஒரு உறவை ஏமாற்றிவிட்டு அதன் பிறகு நீ எத்தனை உறவுகளுக்கு உண்மையாக இருப்பதாக சொன்னாலும் அதில் எந்த பலனும் இல்லை. உண்மையாக நமக்கு இருக்கின்ற உறவுகளை நாம் சந்தேகப்படுவதோ, தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துவதோ நிச்சயமாக மிக பெரிய தவறு என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த சூழ்நிலைகள் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சந்தோஷம் என்பது நமக்குள் தான் இருக்கின்றது. நம்மை இன்னொருவர் சந்தேகப்படுகிறார் என்பதற்காக நாம் யாரையும் மனம் வருந்தும்படி நினைத்துவிடக்கூடாது. நாம் யாருடைய மனதையும் காயப்படுத்திவிடக்கூடாது. என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று சொன்னாலும் என் குழந்தை, இவை எல்லாவற்றிலும் உனக்கு வேண்டிய உண்மைகளையும் நீ விரும்பிய சந்தோஷங்களையும் எப்பொழுதும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்புவது உண்மை என்றால் வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே. ஒரு முறை ஒருவரை ஏமாற்றி நாம் இந்த வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற சந்தோஷம் நிச்சயமாக ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய வேதனையை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே.
என் குழந்தையே, உன் வாழ்வில் உள்ளது எதுவோ அது கடவுள் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் இல்லாதது எதுவோ அது இனி கடவுள் கொடுக்கப் போவது என்று நம்பிக்கையாக இரு. நம்பிக்கை என்பது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? கருப்பன் சொல்வதை செவி கொடுத்து கேள். என் குழந்தையே, ஒரு பறவையானது தன்னுடைய கூட்டிலிருந்து பறக்கும் பொழுது அதற்கு தெரியாது இன்று நமக்கு உணவு கிடைக்குமா கிடைக்காதா என்று. ஆனால் அது கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு பறக்க தொடங்கும். அதுவும் பசியோடு இருக்கின்ற தன் பிள்ளைகளுக்கும் உணவை எப்படியும் கொண்டு வந்து விட வேண்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு அது பறக்கும். அதன் நம்பிக்கை எதை பற்றியதாக இருக்கும் தெரியுமா? நிச்சயமாக நமக்கு உணவு கிடைக்கும், நமக்காக தெய்வம் அந்த உணவை அங்கே வைத்திருப்பார்கள் என்பது போன்ற ஒரு நம்பிக்கையை கடவுள் அதற்கு கொடுத்திருக்கிறார் என்பதுதான் அது உணர்கின்ற உண்மையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? கருப்பன் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதுமே உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த கருப்பன் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள ஒருபோதும் தயங்கி விடாதே. உன்னோடு எல்லா சூழ்நிலையிலும் எல்லா விஷயங்களையும் கடந்து நீ விரும்பியதை உனக்கு கொடுக்க இந்த கருப்பன் முன்னே வந்து விட்டேன். நீயும் உன்னுடைய நம்பிக்கை கொண்டு முன்னேறி வர தொடங்கு. உன்னுடைய நம்பிக்கையினால் இந்த வாழ்க்கையில் அத்தனை வெற்றிகளையும் நீ பெற தயாராக இரு. நீ இழந்தது எல்லாம் உனக்கு மீண்டும் கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையாக மாறும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, ஒன்று உன் மனதிற்குள் எப்பொழுதும் புரிய வேண்டும். எப்படி அந்த பறவை நம்பிக்கையோடு வெளியில் சென்று தன் இரையை பெற முடியும் என்று நினைக்கிறதோ அதுபோலத்தான் நீயும் எந்த ஒரு செயலையும் செய்ய தொடங்கும் பொழுது நிச்சயமாக தெய்வம் இதற்கு நமக்கு ஒரு வழியை காண்பித்து கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு அந்த செயலை நோக்கிய உன்னுடைய பயணத்தில் பின்வாங்காமல் நீ முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய முன்னேற்றம் இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் நினைத்த விஷயத்தை உனக்கே உனக்கானதாக உறுதிப்படுத்தி தர தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பங்கள் நம்மை வாழ வைக்கும் என்பதனை நீ நிலையாக எண்ணிவிடு. இந்த சந்தர்ப்பங்கள் உன்னை நிச்சயமாக காப்பாற்றும் என்பதனை நீ நம்பிவிடு. என் குழந்தையே, தெளிவில்லாத பல விஷயங்கள் மனதளவில் நம்மை காயப்படுத்தும் பொழுது நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் மேலும் நம்மை வேதனைப்படுத்துகின்ற அந்த நேரம் இந்த வாழ்க்கை ஏதோ ஒன்றை உனக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுத்து ஏதோ ஒரு வழிக்கு நம்மை அழைத்து செல்கிறதோ என்ற பய உணர்வு உனக்கு ஏற்படலாம். நம் வாழ்க்கை முடிந்து விட்டதோ என்பது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்குள் உருவாகலாம். ஆனால் உண்மையான எண்ணங்கள் உனக்குள் சரியாக இருந்தால் அதை சற்று நீ கண் திறந்து பார், உனக்கே என்னவென்று புரியும். உன்னுடைய வாழ்க்கையானது எங்கோ செல்ல வேண்டியதை நீ காப்பாற்றுகிறாய் என்று. இது இனியும் தொடர்ந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உனக்கு எல்லா நிலையிலும் மிகுதியான கஷ்டத்தை கொடுத்து உன்னை வேதனைப்படுத்திவிடும் என்பதனை நீ உணர்ந்து அதனை இப்படியே முடித்து விடலாம் என்று நீ யோசிக்கும் பொழுது நிச்சயமாக என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை மிக பெரிய அதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையில் இது போன்ற மனிதர்களை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ முதலிலேயே அடையாளம் கண்டுவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கப் போகின்ற நேரம் இது போன்ற பல பிரச்சனைகள் வரும். எல்லா மனிதர்களையும் உனக்கு யார் என்று அடையாளப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நல்லது எது தீயது எது என்று எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் எப்பொழுதுமே சரிபடுத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான நன்மைகளை நீ முழுமனதோடு பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் உன்னுடைய கவனங்கள் நீ செய்கின்ற செயலில் வெற்றி கிடைக்கும் என்பதில் இருக்கட்டும். அப்பன் கருப்பன்
நான் இருந்து எதையும் உனக்கு நடத்தி கொடுப்பேன் எனும் பொழுது இதை உன்னை நான் செய்யாமல் விட்டு விடுவேனா என்ன? இதிலிருந்து உன்னை நான் காப்பாற்றாமல் விட்டு விடுவேனா என்ன? கலங்காமல் இரு, நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். தயங்காமல் இரு, நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கை நல்ல மாற்றத்தை நிறைவாக கொடுக்கும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.